ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஷார்ட்ஸில் வந்து நான் லோட்டஸ் பேட்ச் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இப்போது எப்படி அந்த ஷேப் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு OHP ஷீல்லேருந்து சின்ன சின்ன பீஸாக அந்த பேச்சஸ் சைடில் கட் பண்ணிவிட்டு, அப்புறம் அதில் இருக்கிற சின்ன சின்ன கார்னர்ஸ்லாம் ஒரு ஷார்ப் சிசரை வச்சு கட் பண்ணிக்கணும். அந்த ஷார்ட் வீடியோ பார்க்கலாம், போயிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த லாங் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லோட்டஸ் பேட்ச் வந்து வச்சு நான் உங்களுக்கு ஹேர் பேண்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். நீங்கள் ஷார்ப் சிசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லோட்டஸ் பேட்ச் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இல்லைனா ஷால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஷால்ட்ரிங் மிஷினில் பண்ணுறது வந்து அவ்வளோ இதுவாக தெரியல. எனக்கு வந்து என்னவோ அதில் தடிமனாக இருக்குது, கார்னர்ஸில் தடிமனாக இருக்குது. நான் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து அதில் கிடைக்கல. அதனால் நான் சிசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஹேர் பேண்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது 1.5 இன்ச்சஸ் MDF போர்ட் சர்க்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக நான் வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வந்து இந்த போர்டை வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுடணும். அப்போ வந்து இந்த க்ளூ வந்து என்ன ஆகணும், ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போது நம்மளுடைய பேச்சஸ் வந்து அது மேலே வச்சு ஒட்டணுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நான் பேச்சஸை ஃபுல்லாமே MDF போர்டில் இருக்கிற மாதிரி ஒட்டுறேன். எக்ஸப்ட் அந்த சென்டரில் இருக்க லோட்டஸில் சென்டர் பெட்டல் இருக்குங்களே, அது மட்டும் MDF போர்டுக்கு அவுட்டில் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்படி ஒட்டும்போது எனக்கு வந்து 6 லோட்டஸ் பேட்ச் வந்து தேவைப்பட்டுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து MDF சைஸ் வந்து கம்மி பண்ணிங்கன்னா லோட்டஸ் பேட்ச் கம்மியாகும். இல்லைனா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் லோட்டஸ் பேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் ஒயிட் கலர் வந்து ஒட்டிக்கிறேன். இதை விட பெரிய சைஸ் இருக்கும், இதை விட ஸ்மால் சைஸ் இருக்குது. நான் மீடியம் சைஸில் இருக்கிறது வந்து ஒட்டிக்கிறேன். அதை சுற்றி க்ரீன் கலர் குந்தன் கிளிப் ஸ்டோன் அது வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் குந்தன் ஸ்டோனும் ஒட்டிக்கலாம், இல்லைனா கிளிப் ஸ்டோன் ஒட்டிக்கலாம், எது வேணால் ஒட்டிக்கலாம். நான் வந்து குந்தன் ஸ்டோன் தான் ஒட்டுறேன். குந்தன் ஸ்டோனில் க்ரீன் கலரு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த பொசிஷனில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணணும். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்லா இதுவாக இருக்கும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பாக இருக்க டூல்ஸ் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஸ்டோன்ஸில் கரெக்டாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி B7000 க்ளூ வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும். நம்ம ரொம்ப ட்ரை ஆகவும் விடக்கூடாது. அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உடனேவும் ஒட்டக்கூடாது. ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் ஃபுல்லாக ஒட்டிட்டு இந்த MDF போர்டை வந்து 1 டே வந்து ட்ரை ஆக விடுங்க. அப்படி ட்ரை ஆக விட்டால் தான் நம்மளுக்கு அதனுடைய ஸ்ட்ராங்னஸ் வந்து இன்னும் நல்லா லைஃப் வரும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அது வந்து ஸ்டிக்கி ஆகிட்டு நம்ம வேறு ஏதாச்சும் இதில் ஒட்டிக்கும், இதுவாகிடும். அதனால் ஒன் டே ட்ரை ஆக விட்டுருங்க. அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த MDF போர்டு இந்த ஹேர் பேண்ட் மட்டும் கிடையாது, நம்ம மேக் பண்ணுற எல்லாமே. சப்போஸ் நீங்கள் வந்து இன்விசிபிள் செயினுக்கு பேச்சஸ் ரெடி பண்ணாலும் சரி, ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, ரிங்கு, எதுக்கு பேட்ச் ரெடி பண்ணாலும் 1 டே ட்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த MDF போர்டில் இருக்க கொஞ்சம் கேப் வந்து நான் ஒரு சின்ன சர்க்கிள் ஷேப் குந்தன் ஸ்டோனில் ஒட்டிக்கிறேன். இது வந்து ஒயிட் கலரில் ஒட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அந்த கலரில் ஒட்டிக்கலாம்.
அதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, பொசிஷனில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதை ஒரு ஷார்ப்பான ஒரு டூல்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போ ஹேர் பேண்டில் அட்டாச்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு MDF போர்டு இருக்குங்களா, அதோடு சேர்த்து ஒட்டிடுறேன். ஒட்டினதும் MDF போர்டும் அந்த ஏர் எக்ஸ்டென்ஷன் இன்னும் ஒட்டிக்காது, அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப்ரெஷர் கொடுக்கணும். உங்களால் கையில் வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியலன்னா நீங்கள் துணி காய வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கிளிப்ஸ் ஏதாச்சும் வச்சும் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதுவும் 1 டே ஆகணும் ட்ரை ஆகிறதுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் லைஃப் வரும். நீங்கள் உடனே ட்ரை பண்ணலைன்னா அது வந்து மெஸ்ஸி ஆகிடும், பேண்டு தனியாக வந்துடும், அப்புறம் MDF போர்டு வந்து தனியாக வந்துடும். இதுதான் இதனுடைய ஃபைனல் அவுட்புட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம், கலர் கஸ்டமைஸ் பண்ணி தரோம், சைஸு, ஸ்டோன்ஸு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தரோம்.